எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பஹி. நாங்கள் எங்களோட சேனலில் 90கள் அதாவது 90ஸில் பாவித்த விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட சில தகவல்களை பரிமாறிக்கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் 90களில் இருந்தாக்கள் சின்ன வயசில் பாவித்த ஒரு பொருள். அதை பார்த்தோன்னே சிரிப்பு வரும். அந்த பொருளை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதில் பெண்டன் அப்படின்ற ஸ்டிக்கர் ஒட்டி வந்திருக்கு. முந்தி அந்த காலத்தில் எங்களோட சக்திமான் அந்த விஷயங்கள் அவைன்ற ஃபோட்டோலாம் இதில் ஒட்டி வாரது. ரைட், இதை இப்போ இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் அந்த டெலிஃபோன். இது கழுத்தில் இப்படி கொழுவுறது. முந்தி நாங்கள் சின்னல கொழுவினாங்கள். இதுக்காக இப்போ தலையே போதில்லை. சரி, அந்த முந்தி தலையில் கொழுவி கொண்டு இப்படி கொழுவி இப்படி விட்டு கொண்டு திரியிற நாங்கள். இதுதான் அந்த டெலிஃபோன். இதில் பின்னுக்கு ஒரு கோன் இருக்குது. இதில் ஒரு லைட் ஒன்று இருக்குது. இது எப்படியே முந்தி ஓப்பன் பண்ணலாம். அதாவது இந்த மாடல் டெலிஃபோனோடு முதல் வந்த டைமு. இப்போ இப்படி கீபோர்டோட இந்த டிஸ்பிளே இப்படி எல்லாம் மாதிரி ஃபோன் இப்போலாம் டச் மாடலில் தனியாக ஃபுல்லாக வந்துட்டு முதல் இந்த வகையான ஃபோன் வெறேக்க இது இப்போ செய்திருக்கணும். இதுக்கு எங்களுக்கு பின்னுக்கு பேட்டரி போடுற ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறேன். ரைட், இதுக்குள்ளே தான் அந்த பேட்டரி போட போகிறோம். 3 சின்ன பேட்டரி தந்திருக்கிறோம். ரைட், இதுதான் அந்த 3 சின்ன பேட்டரி. அந்த 3 சின்ன பேட்டரியும் இதுக்குள்ளே இப்போ சேர்க்க போகிறோம். ஒன்று, எல்லாருக்கும் பழைய ஞாபகங்கள் வருது வாடகை. ரைட், இப்போ 3 பேட்டரியும் போட்டாச்சு. அதன் முன்பகுதி அதாவது மேல் பகுதி இங்கால இருக்கிற மாதிரியும் அடிப்பகுதி அந்த ஸ்ப்ரிங்கில் முட்டுற மாதிரியும் இருக்கும் பேட்டரி போடுறது. தெரிந்தானே அது எல்லாருக்கும். ரைட், இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ எங்களோட டெலிஃபோன் ரெடி. முதலாவது சத்தம் என்ன வருதுன்னு கேட்போம். ஆனால் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டோடனே எல்லாருக்கும் சிரிப்பு வருமாண்டு. எல்லாருக்குமே அந்த ஞாபகம் வந்து போயிருக்கும். I love you. அடுத்ததான் அந்த பாட்டு. சரி, எல்லாருக்கும் வந்து பழைய ஞாபகம் வந்துருக்கும். ஆனால் முதல் இந்த இந்த டெலிஃபோனை வாங்குறதுக்கு அம்மாக்கிட்ட நாங்கள் வாங்காத அடி இருக்காது. இப்போ இருக்கிறார்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் அறிவடிவிடும். இந்த ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இது வாங்கி தராட்டி இல்லாட்டி ஐஃபோன் வாங்கி தராட்டி நான் சாப்பிட மாட்டேன், டியூஷனுக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன், நிறைய பிரச்சனைகள் அப்படி சொல்லி அடம் பிடிச்சு ஃபோனை வாங்கி கொண்டிருக்கணும். ஆனால் நாங்கள் முந்தி இந்த ஃபோனை வாங்குறதுக்கு வாங்கின அடி என்ன, எவ்வளோ வேலைகள் செய்து கொடுப்போம். இந்த ஃபோன் ஒன்று ஒரு கோயில் திருவிழாவில் இப்படி ஒரு வாங்கி தர போகிறாங்கன்னா அந்தாண்டு ஃபுல்லாக எங்களை வச்சு வேலை வாங்கி கொண்டே இருப்பினோம். அவன் இது வேலை செய்துட்டா, அவன் தேங்காய் வித்துறட்டா, அவன் தண்ணியர்லேயே இருட்டா, அவன் பிறகு பொறுக்கிறட்டா, எல்லா வேலையும் செய்து கொடுத்தா பிறதான் இந்த ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிவினோம். அப்போ இந்த ஃபோன் அப்படி ஒன்று வாங்கி தந்துட்டோம்டா இதை நாங்கள் எப்படி பாவிப்போம் என்றும் எங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு கிழமைக்கு ஒழுங்கா பாவிப்போம். அடுத்த நாள் இந்த பல்பை கலட்டி இது என்னென்று எரியுதுன்னு செக் பண்ணி கொண்டிருப்போம். அடுத்த நாள் இந்த ஸ்பீக்கர் கோன் இருக்கு தானே அதை கலட்டி அதை என்னென்று படிக்குதுன்னு அது எப்படி இது அந்த வயர் முட்டை அப்படி இறைகிறத பார்ப்போம். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த ஸ்பீக்கரை கலட்டி அதுல இருக்கிற நெட் எல்லாம் பிரிச்சு உழுக்கிற கம்பியை எப்படி இருந்து பார்த்துட்டு தான் எங்களோட மனசு ஆறும். அது அவ்வளவுக்கு ஒரு பொருளை கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கும் நாங்க தயாரா இருப்போம். ஆனா அந்த பொருளுக்குள்ள என்ன இருக்குது, இது எப்படி வேலை செய்யுதுன்றத ஆராயறதுக்கும்
நாங்கள் தயாராக இருப்போம். அதுதான் 90s பிறந்த ஆக்கள், 90s 80s அதில் பிறந்த ஆக்கள்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கு இந்த இந்த ஞாபகம் உங்களுக்கு மூட்டப்பட்டிருக்குமென்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு விஷயம் சம்பந்தமா, 90கள் சம்பந்தப்பட்டதோ 80s சம்பந்தப்பட்டதோ ஏதோ ஒரு விஷயம் சம்பந்தமா அந்த நேரத்துல நாங்கள் அனுபவிச்ச விஷயங்கள் சார்பாகவும் கதைக்கிறதுக்கு நான் வாரேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வேன். நன்றி, வணக்கம், பாய்.